அண்ணா பல்கலைக்கழகம் பாலியல் விவகாரத்துல இப்ப அதுல இருக்கிற அப்டேட்டட் நியூஸ் தான் பார்க்க போறோம். எப்படி எஃப்ஐஆர் லீக் ஆச்சு, எதுக்காக தாவேகாவினர் தொண்டர்களை அரெஸ்ட் பண்ணாங்க, எதுக்காக இப்ப சீமான தனியா போய் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற பல்வேறு நியூஸை இப்ப பார்ப்போம். அது மட்டும் இல்லாம தேசிய மகளிர் ஆணையம் இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதும் இந்த தொகுப்புல விரிவா பார்ப்போம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, சிகப்பு நாடாவில இருந்து. சோ நான் முதல்ல சொன்ன மாதிரியே எப்படி எஃப்ஐஆர் லீக் ஆச்சு அப்படிங்கிற அந்த கேள்வி நான் மட்டும் கேட்கல, ஹைகோர்ட் ஜட்ஜும் கேட்டிருந்தாங்க. இதுக்கு போலீசார் தரப்புல இருந்து பதில் இல்லைனாலும் இப்ப அவங்க பதில் சொல்றது என்னன்னா, தேசிய தகவல் மையம் மூலமா பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஐபிசில இருந்து பிஎன்எஸ்ல போற அந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மட்டும்தான் இந்த எஃப்ஐஆர் லீக் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க சமர்ப்பிக்கிறாங்க. ஆனா இதுல இருக்க ஒரு டவுட் என்னன்னா, எல்லா நெட்டிசன்ஸும் கேட்கிற ஒரு கேள்வி, இவ்வளவு நாள் எவ்வளவு கேஸ் எஃப்ஐஆர் வந்திருக்கு, ஆனா அது லீக் ஆகாம இது லீக் ஆகிருக்குன்னா ஏதோ ஒரு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது பாலியல் தொடர்பான கேஸ் அப்படின்னு தெரிஞ்சும் எஃப்ஐஆர் லீக் ஆகுற வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க போலீசார் அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்ஸ் இப்ப கேள்வி கேட்கிறாங்க. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது நேத்து தாவேகா கட்சியினர் பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்டனர். இது எதனால அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதாவது தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் எழுதிய அந்த கடிதத்தை துண்டு பிரசுரமா எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க போலீசார் நீங்க சரியான பெர்மிஷன் வாங்காம எல்லாருக்கும் இந்த நோட்டீஸை எல்லாருக்கும் நீங்க கொடுக்குறீங்க, அதனால இது தப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாரையுமே, அதாவது பெண் ஆண் அப்படின்னு யாரையும் பார்க்காம எல்லாரையுமே தனியார் மண்டபத்துல அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க. இதுல புசி ஆனந்தும் ஒருவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் ஒரு சில மணி நேரத்திலே பாத்தீங்கன்னா புசி ஆனந்த் மற்றும் தாவேகா கட்சியினர் தொண்டர்கள் எல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் தளபதி தளபதி அப்படின்னு அப்படி கத்தி கூச்சல் போட்டாங்க. இதற்கிடையில பாத்தீங்கன்னா தளபதி அவர்களும் தன்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அரெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. நாங்க அற வழியில தானே போராடிட்டு வந்தோம், நாங்க யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணல, வெறும் நோட்டீஸ் தானே கொடுத்தோம், இதுக்கே இப்படி அரெஸ்ட் பண்றீங்களே, இதுலயே தெரியுது ஆளுங்கட்சி என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி திமுகவை சாடிய விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் தாவேகா கட்சி எந்த மாதிரி ஒரு நிலை எடுக்கும் அப்படிங்கிறது பொறுத்திருந்தா பார்க்கணும். நேற்று தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் தனியா ஆளுநரை சந்திச்சு பேசினாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த தொகுப்புல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பெண்கள் புயல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணமும் சரி, அதற்கு அடுத்து இப்ப இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்திலையும் சரி பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திருக்குறள் புக்கையும் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவரும் பாரதியார் கவிதைகள் புக்கும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி மீட்டிங் தான் நேற்று நடந்துச்சு. இதனை அடுத்து வேற என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் இந்த தாவேகாவினர் பெரிய போராட்டங்களே ஸ்டார்ட் ஆச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நேற்று நான் சொன்ன மாதிரியே தேசிய மகளிர் ஆணையம் வந்திருந்தாங்க. அவங்க அண்ணா யூனிவர்சிட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் செய்தியாளர்கள் கொடுத்த பேட்டியில என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நாங்க இந்த விஷயத்த மத்திய அரசுக்கு சப்மிட் பண்ணுவோம், அதாவது என்னென்ன எங்க கிட்ட எல்லாம் எவிடன்ஸ் கிடக்குதோ இது எல்லாமே நாங்க சப்மிட் பண்ணுவோம் அப்படிங்கிறது இவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காவல்துறை சார்பில் இப்போ ஒரு மனு சப்மிட் பண்ணிருக்காங்க. அதாவது 10 நாள் காவல்ல ஞானசேகரன் இருக்கணும், 10 நாளும் நாங்க கடுங்காவல் வச்சு விசாரணை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போலீசார் தரப்புல கேட்கப்படுது. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதற்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றம் போட்ட ஆர்டர்ல என்ன இருக்குன்னா, 3 சிறப்பு பெண் போலீஸ், அதாவது பெண் ஐபிஎஸ் தான் இதை நடத்தணும் இந்த கேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அருண் ஐபிஎஸ் அவர்கள் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம எந்த ஒரு விஷயத்த தெளிவா பார்க்காமலே பிரஸ் மீட்ல இந்த ஒருத்தர் தான் பண்ணாரு, அந்த ஷேர்லாம் சும்மா அவளை பயமுறுத்துறதுக்காக பண்ணது அப்படிங்கிற மாதிரி பிரஸ் மீட்ல சொன்னனாலதான் இவ்வளவு விஷயமும் நடந்துச்சு. இப்ப அதனாலதான் சிறப்பு பெண் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதற்கு எதிராக பண்றாங்களா இல்ல நிஜமாவே ஞானசேகரன் கிட்ட இருந்து பதில வர வைக்கணுங்கிறதுக்காக பண்றாங்களான்னு தெரியல. ஆனா 10 நாள் காவல்ல வச்சு விசாரணை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போலீசார் இப்ப மனு சப்மிட் பண்ணிருக்காங்க. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்களை பாராட்டி இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஆளுநரை தனியா சந்திச்சு பேசியதற்கு பாராட்டி இருக்காங்க. இந்த மாதிரி பெண்கள் உரிமைக்கு எல்லா கட்சிகளும் போராடணும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலை அவர்களோட கருத்தாவும் இருக்கு. இப்ப வேற என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில நாம் தமிழர் கட்சி மற்றும் அதுல இருக்கிற தொண்டர்கள், முக்கியமா நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான் அவர்களும் கைது செய்யப்படுகிறார்கள். இது எதனால பாத்தீங்கன்னா, வள்ளுவர் கோட்டத்துல அனுமதியின்றி போராட்டம் பண்ணிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டினாலதான். இதுக்கப்புறம் என்ன ஆகிருக்குன்னு பாத்தீங்கன்னா, தொண்டர்களை அரெஸ்ட் பண்ண முயலும் போது தொண்டர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி சீமான் அண்ணனை எங்க கூட்டிட்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கோஷம் போட்டு கேட்டிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா சீமான் அவர்களும் நின்று போராடி இருக்காங்க, ஆனா சீமானை மட்டும் தனியா கூட்டிட்டு போனதாகவும் தொண்டர்கள் இப்ப வேற இடத்துல அடைக்கப்பட்டிருக்கிறதாகவும் ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. இதெல்லாம் தவிர்த்து வேற என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய நெட்டிசன்களும் சரி மக்களும் சரி நிறைய அரசியல் கட்சியில இருக்கிறவங்களும் சரி ஒரு விஷயத்த முன் வச்சு கேட்கிறாங்க. அதாவது
இதுக்கு முன்னாடி உலகத்துல எந்த விஷயம் தவறா நடந்தாலும் இந்த நடிகர்கள் எப்பவுமே ஸ்டோரியில போட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஏதாவது எதிராக கருத்து வைப்பாங்க. ஆனா சென்னையில அண்ணா யூனிவர்சிட்டியில இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, எந்த ஒரு நடிகையுமே இந்த விஷயத்தை பத்தி கண்டனம் தெரிவிக்கவில்லை. ஈவன் முதலமைச்சர் ஸ்டாலினும் சரி, உதயநிதி ஸ்டாலினும் சரி, எந்த ஒரு விஷயமும் இப்போ வரைக்கும் சொல்லல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.